கோயில்லாம் திறந்துட்டாங்களே என்ன? அவன் வந்துட்டான்ப்பா. எல்லாம் ஒண்ணா ஒண்ணு போலாம். ஆ சரிங்க அத்தை. வாங்க வாங்க. என்ன ஒரு பொருள் கட்டிட்டாரு உள்ளாரும். என்ன அவ்வளோ நேரமா எடுத்துக்கிட்டேன்? ஏடா சும்மா கலைக்கிறாங்களா? பரவாயில்ல, இங்கே இருக்க. நமக்காக சாமி கும்பிட வந்தா நாமளா தான் இருக்கணும். தெரியும்ல. மாதிரி பேசுறதுக்கு என் பேரனால மட்டும்தான் முடியும். என்ன சாமி கும்பிட வந்தீங்க? அப்ப நம்ம சுடியா இருந்தது தானே? பரவாயில்லப்பா, தனித்தனியாவே இருந்துக்கலாம். நீ உங்க அம்மா அப்பா கூட இரு, அவன் எங்க கூட இருப்பா. என்ன அட்டை உண்மையே சொன்னோம்டா. சரி பொங்கலுக்கு இல்லையா? இங்கெல்லாம் அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தாச்சுடா. அபிஷேகம் பிரசாத் அவங்களே பண்ணிடுறேன்ட்டாங்க. சரி அதுக்கே விட்டாச்சு. அவங்களே பொங்கல் தான் பண்ணி தராங்க. அப்புறம் என்ன, மாசமா இருக்கிறதுனால சில பேர் பொங்கல் வைக்க வேணாம்னு சொன்னாங்கடா இங்க இருக்கவங்க எல்லாம். அதான் இப்போ வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஓ சரி. அதனால 2 பொங்கலும் தூக்கி பச்சைமா கோயிலே வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். அந்த கோயில அபிஷேகம் பிரசாதம் தான் தராங்க. இன்னைக்கு ஃபுல்லா 2 பிரசாதமும் கிடைக்கும். நாளைக்கு பச்சைமா கோயிலுக்கு, அதுக்கப்புறம் முருகன் கோயில்ல தான் பிரசாதம் கிடைக்கும். பச்சைமா கோயில் நம்ம வைக்கிற பொங்கல் தான். ஓ ஓகே ஓகே. ஆடாமா. கோயில்ல பக்தியா இருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கோயிலையும் பள்ளியாறு இருக்கு சரிங்களா? இவரு கன்னிசாமி தானே? ஒரு காவல் தெய்வம் தான். பக்தி இருக்கணும், பக்தி மட்டும்தான். வேற வேண்டாம், அவங்க பாத்துக்கிறேன். பாத்துக்கோங்க. வா நம்ம சுத்தி பார்க்கணும், நம்ம சுத்தி பார்க்கவே இல்லைல்ல. ஓகே வந்துட்டேன். அவ கூட மட்டும் சுத்திவியா என்ன? அப்பெல்லாம் இல்லை மாமி, வாங்க போலாம். பாட்டி ஃபோன் பண்ணாலா? அதெல்லாம் நாத்து கூட பேசியாச்சு. நாங்க டெய்லி தான் பேசுறோம். என்ன பிரச்சனை? கோயிலுக்கு வந்தாச்சு, கோயிலை காமிச்சாச்சு. பாருடா இதான் நம்ம கோயிலாம். குழந்தைகிட்ட சொல்றோம். எதனடா சொல்லியிருக்கிறதுலாண்டா தப்பு. நல்லா நோட் பண்ணிக்கோ, நீ நானும் தனியா வரலான்டாவான். தனியா யார் விட்டுதான் தனியா வர பிளான் போட்டிருக்கா? தான் எனக்கும் தெரியல. போதும் சாமியை பார்த்துட்டு நான் அடுத்த இடம் சுத்தி பார்க்கணும். அப்பா கோயிலுக்கு வர கிளம்பணும். வாங்க போலாம். ஓகே போலாம். நீங்க என்ன பண்றீங்க? கோயில் சுத்தியாச்சு, அதுக்கப்புறம் என்ன வேலை? அதான் உட்காந்துட்டோம். கோயில் சுத்திட்டீங்க, உட்காந்துட்டீங்க. என்ன பண்ண சொல்ற? சாமி கும்பிட்டாச்சு, நான் அப்படியே கும்பிட்டாச்சு. பத்திரிக்கையும் கொடுத்து வாங்கியாச்சு. சரி கொடுத்து வாங்கிட்டீங்களா? ஆமாண்டா 2 கொடுத்துட்டு 1 சாமி கிட்ட வைக்க சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கிட்டோம். எப்பவுமே அப்படிதான் கோயில்ல. ஓ ஓகே. வீட்டில் வச்சு தான் அந்த மற்ற நாள் பூஜை கும்பிடும்போது கும்பிடுவோம். அப்படி இல்லையா சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது நெருங்கன்னு சொந்தமாக கொடுப்போம்ல, அப்போ கொடுப்போம். ஆனால் நம்ம வீட்டில் வந்து இந்த 3 நாளைக்கு சாமி கும்பிட்டு பத்திரிக்கை வைக்கிறோம்ல, அது இதை தான் வைப்போம். ஓகே. யாரும் சுத்த வரல? அதெல்லாம் நிறைய சுத்திட்டோம், நீங்க போய் சுத்துங்க. ஓகே நாங்க போய் சுத்தணும். அப்புறம் வந்து கோயில் கொடுக்குறேன். ஓ சீக்கிரம்டா, அடுத்த கோயிலுக்கு போனேன்னா. மினிட்ஸ் தான். சரிண்ணா போயிட்டு வா. நான் கூட சும்மா தான் சொல்ல நினைச்சோம்டா. பரவாயில்ல, என் கூட சுத்த வந்துட்டியே. சித்திக்காங்க மாமங்களுக்கும் வாக்கு கொடுத்துருக்கேன். மீறிட முடியுமா? அதான் அரசன்றது. வட போலாம். அந்த பக்கம் போய் சுத்துவோம், அப்புறம் டைம் ஆச்சுன்னு வாங்க. ஆமா, தங்கச்சி கூட வர சுத்தணும் நடா. அவக்குள்ள ஒரு வாட்டி. சரிவா, இந்த பக்கம் சுத்திட்டு நாங்க போய் அவங்க கூட உட்காந்துக்கிறோம். அப்புறம் நீ உன் தங்கச்சி கிட்ட போ. ஓகே வாங்க போலாம். தங்கச்சி கூட போறதா என்ன சந்தோஷம். கல்யாணத்துக்கே அவ வரல, எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. அதுதான் கையிலுக்குமே வருத்தம். இப்போ சுத்தனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிடா, வருத்தப்படாத, போகலாம். என்ன சுத்தி எல்லாம் பக்கம் உட்காந்துட்டு இருக்கீங்க? வாடிவா எடிவா, சுற்றி பார்க்குற வயசு எங்களுக்கு இல்லை உங்களுக்கு. தானே நாங்கள் சாமியை பார்த்தோம் உட்காந்துட்டோம், அவ்வளோதான் எங்களுக்கு. வர வேண்டியது கடமை, அதெல்லாம் தான் செய்ய முடியும். சுத்தி பார்க்குற வேலை எங்களுக்கு வேணாமா? இப்பெல்லாம் கோயில் சுத்துறமா, அவ்வளவுதான். அதுவே ஒரு சுத்து தான். ரொம்ப பேசுறீங்க. அயத்த பேசுறமாக்கும். சரிங்க உங்க நியாயம். ஆளு அவங்க தான் வர முடியல தெரியல நம்மளுக்கு. இப்போ நீ ட்ராவல் பண்ணி கோயிலுக்கு வராங்கல்ல, அதை பாரு. எங்க தாத்தா, நான் என்ன வேணா பேசுவேன். சரிம்மா நீ பேசு, நான் தலையிலப்பா. அப்படி ஒதுங்கிக்கோங்க. அப்போ உனக்கு வச்சிருங்க. சரி சீக்கிரம் சுத்திட்டு வாங்க. நிமிஷம் தாத்தா வந்துடுறோம். என் தங்கச்சி சுத்து வந்தா நீ இதுல வந்த இன்னொரு கம்பெனி. எதுக்கும் கம்பெனி கிளம்பு. என்னடா நான் இதுக்குன்ற? ஆமா நீ இருக்கு. என்ன போலாமா? பார்மனை வேண்டான்றான். என்ன சொல்ற பட்டு? இப்போதான் போன்றாட்டி கூட தனியாக கூட விடுங்கடா. கோவில நீ மட்டும் மட்டும் சுத்தணும்ல. கொடுக்கடா. நீ சொல்லுப்பா. என்ன சொல்லணும்? கூட தான் இருப்பேன். போகலாம். சொல்லுமா? விளையாடுறா. ஆமா கொஞ்ச நேரம் வரணும். எதுக்கு வரணும் கேட்குற? வர அப்புறம் என்ன? நான் கேட்டது ஒன்னும் கேட்க வேண்டாம். என்ன? வாடா. டைம் ஆகுது, கிளம்ப வளர்த்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அழகரிச்சுட்டு தள்ளி வைக்கிறா. ரொம்ப தள்ளி வைக்கிறோம், கூட தானே வரேன். கூட நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியும்ல. கேரவன் போலாம், டைம் ஆகுதுப்பா. கிளம்பிட்டாங்க. இன்னொரு கோயில் போகணும்ல, அடம் பிடிக்கிறீங்க. வராம வரமாட்டேன். அப்பே கேரவன்ல வா. கேரவன்ல வேணாம். என்னப்பா? ஐயோ ப்ளீஸ். சரி அப்புறம் இஷ்டம்.
சித்தி பார்த்தோம் வரேன் பாப்பலாம். ஒன்றும் ஆனால் ஓகே இவாமா வர வேண்டாம் நம்ம போகலாம். போதும் குடும்பம் ரொம்ப பண்றீங்க. அப்புறம் என்ன சாரி. இருந்துச்சுல நான் இப்போதான்டா வரேன். அதான் சொல்கிறேன் நம்ம சின்ன வயசுல வந்தோம் அது நமக்கே ஞாபகம் இருக்கு. நமக்கு ஒரு 6 வயசுல வந்திருப்போம். அப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம் ஸ்கூல் தான் நம்மளும் ஞாபகம் இல்லை எனக்கு தான். இவங்க தான் அவரோட 2 வாட்டி வந்து போயிருக்காங்க. பிரசித்தி பத்திரிக்கை வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் சொன்னாங்கன்றதுனால அடிக்கடி வந்து போயிருக்காங்க போல ஒரு 2 வாட்டி. அதனால இங்க இருக்க எல்லாரையும் தெரியுது எல்லாமும் அத்துக்கூடியா இருக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வர ஆரம்பிச்சிட்டோமே. ஏன்னா அப்படின்னு வர மாட்டோம். சும்மா வருவோம் 2 வாட்டி சுத்திட்டு கிளம்பிடுவோம். வைக்கிறது அந்த பிஸ்னஸ்லாம் இல்லை. வருவோம் சாமியை சுற்றி பார்ப்போம் சாப்பிடுவோம் வெளியே எங்கன்னா அப்படியே கிளம்பிடுவோம். இப்போதான் உங்க கூட ஃபர்ஸ்ட் அன்னைக்கும் நான் உங்க கூட தான் வரல. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல. அடுத்தது இதே மாதிரி தான். ஓ கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? அது எங்க சித்தி கல்யாணத்தப்போ போனது. எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சித்தி கல்யாணத்துக்கா? சின்ன மாமா பத்திரிக்கைக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்க தான் திருமணம் மடிக்க போயிடுவாங்கல்ல மற்றதுக்கெல்லாம் அவங்க தான் தெரியுமே. இப்போ திருமண வழி போலியா? சும்மா போய் அர்ச்சனை பண்ணிப்பாங்க. கல்யாணம் மட்டும் இங்கே வந்துட்டு போகிறது வழக்கமாக இருக்குது. அது ஏன் தெரியல. மற்றபடி எல்லாத்துக்குமே திருமண வயல் தான். ஃபர்ஸ்ட்ல திருமண வயலையும் அதுவும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே இருக்கு பச்சைமலை இதான் ரொம்ப ஃபேமஸ் இதான் மெயின் இடம் அப்படின்னு யாரும் சொன்னதுனால இதுக்கு வர ஆரம்பிச்சது. சரி எப்பவுமே வர முடியுமோ இது கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. மற்றதெல்லாம் சென்னையில் தான் அவங்க. அது தெரியும் போதும். ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு 2 வாட்டி இப்படி போயிடுறோம்ல. ஆமாம் ஆமாம் போகுங்க இனிமேல் இனிமேல் என்ன இதுக்கப்புறம் நீங்கள் முருகன் கோயிலுக்காம வரணும். அப்படியெல்லாம் முடியாது. 2த்துக்குமே வருவோம். இப்போ எங்கள் அம்மா கோயில் எங்கள் அப்பா கோயில் 2த்துக்கும் வரல. அது மாதிரி நான் வரணுமே. கேட்கல. ஆமாம்மா போலாண்ணா. நான் சும்மா மொபைலுக்கு வந்தா வேண்டாம். நான் ரொம்ப இழுக்கல வந்துடுவேன் நானே எடுத்து கூப்பிட்டு வரேன். அது கேட்கல. மூட் அவுட். அதுக்கு வாய் கொஞ்சம் குறைக்கணும். மொபைல் போனே இருக்கு. இப்போ மொபைல் பாக்கிட்ட வருவான்னு பார்த்தா மூஞ்சிக்கு வச்சுக்கூடாது. என்ன பண்ணட்டும்? ரொம்ப லித்தா கிட்ட வந்தா என்ன ஆகும்னு எங்களுக்கும் தெரியும். இதுல அப்புறம் என்ன வாங்க? நாங்க எதுவும் வாங்க தயாரா இல்ல. போலாமா? டைம் ஆகுது. சரி இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இருக்க மாட்டீங்க. போலாம் வா. ரொம்ப சலிப்பு தெரியுது. கும்பலோட தானே போய் உட்கார போறேன். ஏன்டா கும்பல் உட்கார போறாங்க? எல்லாம் டயர்டா இருக்காங்க வெயில்ல. உச்சி வெயில் எல்லாம் தூங்க தான் செய்வாங்க. சாயந்தரமா வந்து மூஞ்சி கை கழுவிட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே கடனா வழியில் எங்கன்னா அப்படியே தூங்க வேண்டியதான். அதான் பிளான். தெரியும் ஆனா கும்பலோட போயிருவாங்களே. சாமி போல நம்ம 3 பேரும் தான் போதுமா? என்னது நம்ம 3 பேரா? இவன் கூடயா? என்னதுக்கு இவன் கூடயாவா? தம்பி நான் இருக்கிறதுனால தான் நீ இருக்கிற புரிஞ்சுக்கோ. நான் என் தங்கச்சியை கூப்பிடுறேன். போனா போட்டு உன்னையும் கூப்பிடுறேன். ஓவரா பண்ணனு வையா உன்னை கழித்து விட்டோனாக்கும். இதுல இவன் கூடயா இருந்தாலும் கேள்வி கேட்கிற. நான் பண்ணி தொலைக்கிறது அப்படிங்களாங்க? அது சரிடா அதான் ஆனா வச்சோம் ஆபுஜி கை பிடிச்சி கூட்டு போறியா? ஒன்னும் வேண்டாம் சட்டைக்கு புரியுதா? அழாதீங்க. சரி வா வா கால் சொல்லுவாங்க. வேண்டாம். சரி விவரமா இருக்காமா? நீ இப்படி சமைத்து விவரமாயிட்டு நான் விருப்பத்துல இல்ல நீ கொண்டுருவேன். வாமா நீங்க போலாம். நான் சரியில்லை. ஓகேண்ணா. பொண்டாட்டி புரிஞ்சாட்ட ஒரே கருத்துக்கு நம்ம பிரிக்கலாம். என்ன பண்ணுவேன்? போல வர மனசு வந்துச்சா? எல்லாரும் யாரும் கிட்ட போயிட்டாங்க. நம்ம போலாமா? கூப்பிட்டு அந்த வச்சு போயிட்டு இருக்கீங்க. என்னப்பா வீட்டு எங்க போறீங்க? சும்மா அதை சுத்தி பார்க்க. நீக்கு என்ன இந்த கோயிலுக்கு வந்து தள்ளி வச்சுட்டு இருக்க? நான் எதனா தள்ளி வைக்கிறேன். பேர் என்ன? என்ன வந்தோம் சாமி கும்பிட்டோம் வெளியே வந்தோம். ஒவ்வொருத்தர தானே வெளியே வந்தோம் கூட்டத்துல. அப்புறம் தள்ளி வைக்கிறோன்ற நாங்க ஒன்னா வந்ததுனால ஒன்னா சுத்திட்டு இருந்தோம். 6 எனக்கு 3 நான் வீட்டுக்கு போயிடுவேன். என்ன இன்னைக்கு என்ன பக்கத்து வழியா? பிச்சு கோயிலெல்லாம் இந்த வேலை வச்சுக்காதீங்க. சும்மா வேற ஏதாவது டைலாக் சொன்னீங்கன்னு வைங்களேன். இருங்காது பிபி. வா எல்லாரும் என்ன பண்றாங்க பார்க்கலாம். வா நான் சுத்தணும். எல்லாரும் எங்க இருக்காங்க பார்த்துட்டு அப்படி சுத்திட்டு வரலாம். இது கைடிக்கணும் அதானே? ஒன்றும் இல்லை வரீங்களா? சரி வா. வெளியே வந்தாதான் எல்லாம் வர முடியுன்றதுனால வந்தேன் பட்டு. உங்களை விட்டு வரணும்ட்டு இல்லை. நீங்க தான் அங்க பேசிட்டு இருந்தீங்க ஐயர் கூட. சரி சாரி விட்டு வரணும்னு நினைக்கல. போதுமா வா போலாம். சாரியா வேண்டாம் பூரியா வேண்டாம் வாங்க போலாம். வீட்டுல எனக்கு பூரி இல்ல புளி சாதம். ஜோக் நல்லா இருக்கு. போலாமா? சரி வாங்க கிளம்பலாம். ஓகே வா. இறங்கி வரத்துக்கு ஓடுறீங்க. அதெல்லாம் அழகா இருந்துச்சு. அதை பார்க்க வந்தேன். சிலைங்க இருக்காங்க. நம்ம வீட்டு பக்தி மட்டும் கேட்டா சொல்ல போறாங்க. அவங்களாம் முனீஸ்வரோட தம்பிங்க. ஓ அந்த பெருசா இருக்க ஒரு அண்ணன் அவங்க தம்பிங்க. ஆமா முனீஸ்வரன் தம்பி இருக்கிறதும் பாட்டி தெரியாதா? பாட்டிக்கு முனீஸ்வரனே தெரியாது.
வெளிநாட்டுல இருந்து வந்த மருமகளுக்கு கூட எல்லாம் தெரியுதேடா. இவங்க அப்படிதான். குட்டெல்லாம் பண்ணணும் நீங்க ரிட்டன் மாதிரியே பண்றா பாருடி. அவ அப்படிதான் நீ இப்ப வரைக்கும் சமையலுக்கு ஆள் வச்சிருக்காள் அப்படி தெரியலையா? இங்க கூட அதான் நாண்டி அதுக்கு நானே சமைச்சு போட்டுறேன். அதான் சொன்னேன் அவதான் கேட்கல. இப்ப நீங்களும் கொடுப்பீங்க அப்ப நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல. வேண்டாம் வேண்டாம் கொக்கு இருக்கட்டும். சரி அதான் வச்சுக்கோ. வாங்க அங்க ஏதோ லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க போய் பார்க்கலாம். சொல்றா அந்த சப்த கன்னிகள் இருப்பாங்களே அவங்களதான் சொல்றது லேடிஸுங்க. அடியே உங்க கூட நான் கோயிலுக்கு வந்தேன்னு ஒழுங்கா ஓடிடு. சரி சரி வாங்க வாங்க. பாரு ஜோடி ஜோடி உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. ஏன்டி நீயும் கட்டி போன கூட சுத்தும் போது நாங்க என் புருஷன் கூட உட்கார கூடாதா? தாராளமா உட்காருக்கு மம்மி நான் ஒண்ணுமே சொல்லல. எப்ப கிளம்பலாம்? சாப்பிடலாம்டா. சரிம்மா அது பார்த்து பண்ணலாம். இங்க இருந்தாலும் எழுந்தாகணும்ல. சரிடா எழுந்துக்கலாம். கோயில் சுத்திட்டு இருக்காங்கல்ல அவங்கள சுத்தி முடிக்கிட்டோம். சரிப்பா. அப்புறம் எங்க சாப்பிட்றது என்ன கிளம்புறதெல்லாம் பார்த்து பேசிக்கலாம். பொறுமையா சுத்துறாங்களே சுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன எங்கன்னா போய் ஓரமா போட்டு பாதி தூரம் போயிட்டு தூங்க வேண்டியது தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல தானே பச்சையம்மன் கோவில் கவலைப்படாதீங்க. சரிங்க மாமா நான் சொல்லிடுறேன். சரி ஆயத்தத்தெல்லாம் பிறகு குளிக்க போய் மாட்டிடுறோம். ஓகே டாடி நான் போய் பாக்குறேன். என்ன போட்டு இதுக்கு என்ன இழுத்துட்டு வர பேசிட்டு தானே இருக்கேன். ஒன்னா பொண்ணு சுட்டிங்க போனேன். நீங்க கூட தானே பேசிட்டு இருந்தேன் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்க தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க நாங்க போனேன். சரி இருந்தா கூட விட்டு போயிருவியா? மோகனே என்னடா உன் பிரச்சனை? என்ன பிரச்சனை இப்போ என்கிட்ட சொல்ல. எனக்கு என்ன பிரச்சனை நான் ஒன்றும் சொல்லலையா. பிரச்சனை இல்லாம தள்ளி விட்டுருங்க. பிடிச்சிட்டுனா தள்ளி வைக்கிறேன் பிடிச்சு விடுவேன். அடுத்தடுத்துக்கு எங்க போனாலும் உங்களுக்கு அங்க இருக்கட்டும் தூக்கிட்டு போறேன் போதுமா? உனக்கு வலிக்கும் நான் உனக்கு போவோம். ஒன்றும் வேண்டாம் கூடவே போலாம் ஓகேவா? கரல ஆயிரத்துக்கு என்ன வேணும் கேட்டுடலாமா? நீங்க போய் அப்படி கேளுங்க நான் வீடு எடுக்க வரேன் போட்டுறேன். ஓகே ஓகே எல்லாமே போலாம். ஆயிரத்தை குடிக்க ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேண்டாம் நல்லா இருக்கு நோக்கலாம் வந்தோம் அவ்வளோதான். அவ்வளோதான் சுற்றிட்டாங்களா? எல்லாம் சுத்திட்டாங்க. அவ்வளோதான் மாமா மம்மி சுத்திட்டு இருக்காங்க வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். பொறுமையாக இருங்க கேரம் இருக்கு. இல்லை சாப்பிடணும்ல. ஒன்று இருக்குல்ல சரி கேரம் கிட்ட வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிக்கலாம். சரி நான் சாப்பாடுலாம் அதில் தானே இருக்கு அங்கே போ அப்புறம் எங்க உட்காந்து சாப்பிட்றது என்ன முடிவு பண்ணிக்கலாம். சரி நீங்கள் வாங்க முடியல நாங்கள் வண்டி கிட்ட வர சொல்லிட்டு வரோம். ஓகே பொறுமையாக நடங்க. சரிதான் இப்பெல்லாம் மட்டும் கோயிலுக்கு கூப்பிட்டு தெரிஞ்சுதா? இல்லைன்னா ரொம்ப கலாய்க்கிறீங்க. வெளிநாட்டுல இருந்து அந்த பொண்ணு கூட நாங்கள் இவ்வளோ விளக்க வேண்டியதில்லை. ஆமா ஆமா உனக்கு விளக்குறோம் பாரு. என்னால முடியலம்மா. சரி விடுங்க தெரியாத பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க அதுல என்ன இருக்கு. வேண்டாங்க வேண்டாம் வெறுப்பிட்டாதீங்க. பொண்ணு கூட கோயிலுக்கு போனாலே எனக்கு பொண்டாட்டி கோயிலுக்கு அது எங்க இருக்குன்னு கேளுங்க. எந்த திசையில இருக்குன்னு கேளுங்க. பெங்களூர்ல. அடிப்பாவி அப்ப நல்ல நல்லா கும்பிட்டதே இல்ல. நல்ல நாளே தெரியாது அப்புறம் என்ன கும்பிடுறது பத்தி. தீபாவளி பொங்கல்ல வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறதோட சரி. புரிஞ்சது வேணாம் இதுக்கப்புறம் விளக்கவே வேணாம் வண்டிக்கிட்ட போலாம் எல்லாம் கிளம்பிட்டாங்க வா போலாம். போகலாம் போலாம் அதான் ஓட்டுறீங்க அப்புறம் பாத்துக்கிறேன் வந்துடுறீ. சரி சரி வந்துட்டேன். எல்லாரும் கேரம் கிட்ட போயிட்டாங்க நம்மளும் போயிடலாமா? இல்ல சாப்பிடல எங்க சாப்பிடலாம்? கேரம் பக்கத்துலயே. வேண்டாம் கொஞ்சம் வெயிலா இருக்கு. கேரம் குளிய சாப்பிட போற. வேண்டாம் கொஞ்சம் வெளியே போலாம். போற வழி எல்லாம் வயல் தானே. எங்க நான் ஒரு இடத்துல கொஞ்சம் ஓரமா மேடா பார்த்து உட்காந்து சாப்பிடலாமே ப்ளீஸ். அது கேட்டா ப்ளீஸ் கேட்குற சாப்பிடணும்னு கூட்டு போறோம் வாப்பலாம். லவ் யூ. லவ் யூ டூ. என்ன சலிச்சுக்கிட்டு சொல்றீங்க? ஆமா நீங்களே சொல்லிட்டு தான் கூடுறீங்க. முன்னாடி தங்கும் போனவா. அங்க போலாம். இடத்தையும் பார்த்துட்டேன். ஒரு இடம் பார்த்தேன் பார்க்கலாம். பார்க்கலாம். என்கிட்ட சொல்றதுக்கே தயங்குறா. அவங்க ஏறி ஏறி இறங்கணுமே யோசிச்சேன். கேரம்ல 2 படி தானே ஒன்னும் இல்லை வாப்பலாம். ஓகே ஓகே சந்தோஷத்தை வாப்பலாம். போலாம் போலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கேன். உங்களுக்கு அவஸ்தை இல்லை நான் என்ன பண்ணிட்டோம். டேய் இப்படியும் தங்கச்சி கொஞ்சம் கொள்ளாடுவானு இதுல வேற நான் இருக்கேன் நீ டைலாக் வேற. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரமா இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் கேட்க வந்தேன். வேற ஒண்ணும் இல்லை தம்பி. அப்படியே விஷயம் போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. போதும் போதும் நான் கேட்டதுக்கு பதில் பண்ணுவேன் போதுமா? அது போதும். சரி போலாமா? போலாம் போலாம் போலாம். வாங்க ரொம்ப பசிக்கு. வாடா 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு இடத்த பார்த்து உட்காரலாம். கேடா